அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூலை மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 12வது ராசி மீனம். மீன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல நம்ம கிரக நிலைகளை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. பட் குரு பார்வை நமக்கு சாதகம் பண்ணுது. உச்ச குரு ராசிநாதன் உச்சமாகி ஜென்மத்திலேயே இந்த குருவுடைய பார்வை இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். 7.5 சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா குறையும். ஜென்ம சனி தாக்கம் இருக்காது. அடுத்தது 3ஆம் இடத்துல செவ்வாய் 3ல இருக்கிறது பொதுவா நல்லது. தைரியத்தை கொடுத்துரும். கான்பிடண்டா ஒரு விஷயத்தை செய்ய வச்சிரும். சோ தைரியம் அதிகரிக்குது. அடுத்து 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு. பிளஸ் சுக்கிரன் புதனுடைய கன்ஜக்ஷன் இருக்கு மாதத்தோட பிகினிங்ல. அடுத்தது 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு. கரெக்டா ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரன் நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோட கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. அது எதுவும் பெருசா டிமெரிட்டா தெரியல. அடுத்தது புதன் கரெக்டா ஜூலை 7ஆம் தேதி வக்ரத்துல பயிற்சியாகி நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. பத்திர யோகத்தை கிரியேட் பண்றாரு. சூரியன் புதன் நினைவு, புதனாதித்ய யோகம், பத்திர யோகம் பெஸ்டா இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா கரெக்டா ஜூலை 16ஆம் தேதி சூரியன் பயிற்சியாகி நம்முடைய 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. குருவோட கன்ஜக்ஷன் ஆகி பவர்ஃபுல்லான சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்றாரு. அதுவும் பெஸ்டா இருக்கு. அடுத்தது 23ஆம் தேதி வக்ரத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆயிடுறாரு. சோ இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான கிரகநிலை. இப்ப இந்த ஜூலை மாத ராசி பலன் நம்ம தெளிவா பார்க்கலாம். முதலாவதா மீனம். இந்த மாதம் நல்லா பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு. ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஜென்ம சனி தாக்கம் இல்ல. குரு பார்வை உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. சிந்தனையில ஒரு தெளிவு, முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்களை எடுத்து அதை செயல்படுத்துறது தயாராகிறீங்க. அந்த சிந்தனையில இப்போ ஒரு ஒளி, ஒரு தெளிவு, இப்படி இருண்டு இருந்த அந்த சிந்தனை இப்போ தெளிவடையும். புத்தி கலக்கங்கள் இருக்காது. எனவே தலையில இருந்த பாரம் அப்படியே குறையுது. மன அமைதி அப்படியே மேன்மை அடைய ஆரம்பிக்குது. சோ அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நான் சொல்றேன். அடுத்தது இந்த மாதத்துல தைரியம் அதிகமா கிடைச்சிடும். ஏன்னா செவ்வாய் 3ல தைரிய அபிவிருத்தி, தன்னம்பிக்கை இன்னும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். பட் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். ஏன்னா காரகோ பாவக நாஸ்தி அந்த இடத்துல ரியாக்ட் ஆகுது. ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது அது ஒரு தோஷத்தை பண்ணுது. எனவே இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள ஒரு சில மன வருத்தங்களையோ அல்லது ஒரு சில தொந்தரவுகளையே கொடுக்க வாய்ப்பு அதிகம். சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி உங்களுடைய தைரியம் இம்ப்ரூவ் ஆகுது. கான்பிடண்டா இருக்கீங்க. சுய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது. இடமாற்றம், ஊர் மாற்றம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. கொஞ்சம் பயணம் இருக்கு. பயணம் அலைச்சல் அதிகம். குறுகிய கால பயணங்கள் மேற்கொள்றீங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் பாதிப்பா இல்லை. எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. அடுத்து 4ஆம் இடத்துல சூரியன் 6ஆம் அதிபதி 4ல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. அது உங்களுடைய மனசை கொஞ்சம் கலங்கடிக்கும். கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். பிளஸ் தாயார் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தாயாரோட அதிகமான கருத்து போராட்டம் நீங்க வாய்ப்பு இருக்கு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்தது வண்டி, வாகனம், வீடு, இதுல ஒரு சில விரை செலவு உண்டு. அதுல ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குன்னா அதை நீங்க செலவு பண்ணி கம்ஃபர்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு டைம் இது. மேலும் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா தெரியும். பட் 15ஆம் தேதிக்கு பிறகு பத்திர யோகம் உங்களுக்கு சாதகமா வருது. வண்டி, வீடு, வாகனத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகி உங்களுக்கு கம்ஃபர்ட்டா சேஞ்ச் ஆயிடும். அதே போல தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஆயிடும். உங்க மனசுல இருக்கிற கலக்கம் தெளிவாயிடும். ஒரு சிந்தனை தெளிவு கிடைச்சிருது. 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ஒரு பூஸ்டப் கிடைக்குது உங்களுக்கு. சோ இதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து உங்களுடைய தொழில், உத்தியோகம், இதுல இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி குரு அவர் உச்சமா இருக்காரு, சாதகமா இருக்காரு. அடுத்தது சூரியனுடைய இணைவு உங்களுக்கு சாதகமா இருக்கு. வேலையில பெருசா எந்த ட்ரபிளும் இல்ல. வேலையில இருக்கிற சுமைகள், பிரச்சனைகள் இந்த மாதத்துல உங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது. ஒரு ரிலாக்ஸா உங்களை அழைச்சிட்டு போயிடும். வேலையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பு, மரியாதை இன்னும் இம்ப்ரூவ் ஆகுறது. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் சாதகமா இருக்கு. குரு சிவராஜ யோகம், அது உங்களுக்கு பதவி உயர்வு, ஒரு அங்கீகாரம், ஒரு அத்தாரிட்டி, எல்லாரும் உங்களை கேட்டு செய்யற ஒரு சூழ்நிலை, அதை நீங்க வேலை பார்க்குற இடத்துல கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அடுத்த பிசினஸ் வைஸா பார்க்கும்போது அதுவும் பெருசா தொய்வா இல்ல. நீங்க பூர்வீக தொழில் ஏதாச்சும் பண்றீங்க, பூர்வீகமா ஒரு தொழில் இருக்கிறத நீங்க எடுத்து பண்றீங்கன்னா இந்த மாதத்துல பியூட்டிஃபுல்லான growth உண்டு.
பூர்வீக தொழிலுக்கு நல்ல மேன்மையை கொடுத்துரும். அதே போல வந்து பார்த்தோன்னாக்கா நீங்க ஆர்டினரியா நீங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெருசா எதுவும் ட்ரபிளா இல்ல. பிசினஸ்ல growth உண்டு. பிசினஸ்ல இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், வருத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு சரியாயிடும். நல்ல மேன்மை தொழில் ரீதியா உண்டு. அடுத்த பொருளாதார ரீதியா நம்ம பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 3ல இருந்தாலும் உங்களுக்கு சாதகம் தான். அடுத்த 11ஆம் அதிபதி உங்களுக்கு ஜென்மத்துல இருக்காரு. பொருளாதார சிந்தனை அதிகமாகும், பண தேவை அதிகமாகும். பட் பண வரவு கணிசமா இம்ப்ரூவ் ஆகும். கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகுது. பண வரவு அதிகமாகுது. இந்த மாதம் பொருளாதார ரீதியா உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. உங்க தேவைகள், எண்ணங்கள் எல்லாம் பரிபூர்ணமா இம்ப்ரூவ் ஆகும். பட் கையில தங்காது. வர பணம் கையில நிக்காது. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு, ஓட்ட கூடத்துல தண்ணி நிரப்புற கதை தான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அப்படியே கரைஞ்சிரும். உங்களுக்கு கடன் இருக்குன்னா கடனை கட்டி முடிக்கலாம். 6ஆம் இடத்துல கேது, கடன் தொந்தரவு இருக்கு அப்படின்னா கடன் எல்லாம் கம்ப்ளீட்டா குறைப்பீங்க. இந்த மாதத்துல ஃபுல் ஃபிளெக்ஜா நீங்க கடன் கட்டலாம். அதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கடன் சுமை குறையுது. பழைய கடன் இருக்கிறது, நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த கடன் தொகைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் வந்து சாதகமா இருக்கு. சோ பண வரவு இருக்கு, வரவுக்கு ஈக்குவலான செலவு இருக்கு. ஆனா அந்த செலவு ஒரு நல்ல செலவா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் அதிபதி உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுறாரு. ஸோ இந்த மாதம் என்னதான் ஜென்ம சனி நடந்தாலும் குருபலம் உங்களுக்கு இருக்கு. பிளஸ் வந்து 7ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல ஆட்சியா இருப்பாரு. ஸோ திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம், சாதகமா இருக்கு. திருமண முயற்சிகள்ல இந்த மாதத்துல பர்டிகுலரா உங்களுக்கு வந்து சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு அதிகம். 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த சுப செய்தி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ தாராளமா முயற்சி பண்ணலாம். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சனி 7ல இருந்து ஒரு மாதிரி வாழ்க்கை துணையால கொஞ்சம் பிரஷர், கொஞ்சம் மன உளைச்சல், வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு கவலை, உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல ஒரு சோதனை இதெல்லாம் கொடுத்தாலும் 7ஆம் அதிபதி இந்த மாதத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு. எனவே 15ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் சரி அது படிப்படியா நிவர்த்தி ஆயிடும். வாக்குவாதங்கள் குறையும். வாழ்க்கை துணை தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தியாகி அவங்களுடைய தேக ஆரோக்கியம் மேன்மை அடையும். ஸோ வாட் எவர் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி 15ஆம் தேதிக்கு பிறகு கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் எதுவும் நாட் பேட் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இதுவும் பெருசா பிரச்சனையா இல்ல. ஓரளவுக்கு இனிமையா இருக்கு, மன நிறைவா இருக்கு, ஒரு ஆறுதலா இருக்கு. நிறைய பேருக்கு காதல் சிந்தனை ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். புதிய காதல் மலர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. எதுவும் பெருசா குறையா இல்ல, பிரச்சனையா இல்ல. இந்த மாதத்துல 5ஆம் தேதிக்கு பிறகு காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மேன்மை உண்டு, நிம்மதி உண்டு. அடுத்து குலதெய்வ வழிபாடு, பூர்வீக சொத்து இதெல்லாம் இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. எதுவும் பெருசா பிரச்சனையா இல்ல. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம். பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் சரியாகி அதை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியங்கள்லாம் அந்த மாதத்துல கிடைக்கும். குறிப்பா 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த சூழ்நிலை எல்லாம் கிரியேட் ஆக வாய்ப்பு அதிகம். சோ முயற்சி பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்கிறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் இணைவு ரொம்ப நல்லா இருக்கு. புதன் ஆதித்ய யோகம். கல்விக்கு இந்த மாதம் நல்ல மேன்மையை கொடுக்குது. கல்வி ரீதியா நல்ல உயர்வு உண்டு. நீங்க ஆசைப்பட்ட படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிடும். கல்வி ரீதியா எதுவும் பெருசா பிரச்சனையா எனக்கு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை கிடைச்சிடுது. எடுத்த முடிவை செயல்படுத்துறீங்க. புதிய விஷயங்களை தேடி தேடி கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. படிக்கிறது மேல வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த மாதத்துல வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை கத்துப்பீங்க. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் சாதகமா இருக்கு. சோ இந்த ஜூலை மாதம் கல்வி ரீதியா எந்த தொய்வு நிலையும் இல்ல. கல்வியில மேன்மை, முன்னேற்றம், கல்வியில அங்கீகாரம் இதெல்லாம் பிரமாதமா கிடைக்குது. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ல குரு உச்சமா இருக்காரு. உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு தாராளமா முயற்சி பண்ணலாம். சுப செய்தி உண்டு. இந்த மாதத்துல தாராளமா புத்திர பாக்கியத்துல நிறைய பேருக்கு சுப செய்தி கிடைச்சிடும். சோ ட்ரை பண்ணலாம். அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள், மனக்கவலைகள், ஒரு சில குறைகள் எல்லாம் வந்து ஜூலை மாதத்துல குறிப்பா 10ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியா சரியாக ஆரம்பிச்சிடும். அஷ்டமாதிபதி சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது நல்லது இல்ல. அது வந்து பிள்ளைகளோட ஒரு சில மன கசப்புகளை கொடுக்கும், மன வருத்தங்களை கொடுக்கும். கரெக்டா ஜூலை 4ஆம் தேதி சுக்கிரனுடைய நகர்வு உங்களுக்கு சாதகமா இருக்கு. எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம், பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். மேலும் இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த முயற்சிகளை பண்ணீங்கன்னா சுப செய்தி உறுதியா உண்டு. சோ ட்ரை பண்ணலாம். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது தேக ஆரோக்கியம். இந்த ஜூலைல நமக்கு தேக ஆரோக்கியம் எப்படி ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் ரீதியா எதுவும் பெருசா ட்ரபிளா தெரியல. தேக ஆரோக்கியம் சாதகமா தான் இருக்கு. தேக ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் இந்த மாதத்துல. குறிப்பா அந்த மாதத்துல சுக்கிரன் கேது இணைகிறதுனால யூரினரி ப்ராப்ளம் வரலாம். சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அஷ்டமாதிபதி 6ல இருக்காரு. அதனால வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது கொஞ்சம் நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. மற்றபடி
மற்றபடி எதுவும் ஹெல்த் ரீதியாக எதுவும் ட்ரபிளா தெரியல. தேக ஆரோக்கியம் மேன்மையா இருக்கு, ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இது வரைக்கும் ஹெல்த் ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். நிறைய பேருக்கு இடுப்பு வலி முதுகு வலி எல்லாம் நிறைய இருந்திருக்கும். காரணம் என்னன்னா சனி 7ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. இந்த முதுகு தண்டுவடத்துல வலி இருக்கிறது, இடுப்பு வலி அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். ஸோ அது இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் சரியாக ஆரம்பிக்கும். அதுக்கான நிவர்த்திகள் கிடைக்கும். மேலும் இந்த மாதத்துல கால் பகுதிகளில் பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு கால் பாதத்துல பாதிப்பு வரலாம், கால் வலிகள், குதிகால் வலி வருது, இது போன்ற அமைப்புகள் உண்டு. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி இந்த இடுப்பு பிரச்சனை, இடுப்பு வலி பிரச்சனை, முதுகு வலி பிரச்சனை, உடல்ல இருக்கக்கூடிய இந்த வலிகள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாவே இருக்கு, ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீயா இல்ல, ஒரு மாதிரி ஒரு உற்சாகமா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்துரும், ஹெல்த்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ நான் மெயினா மீனத்துக்கு கொடுக்கறது என்னன்னா, மீனராசி ஆண் பெண் இருபாலரும் தியானம், யோகா இதெல்லாம் தொடர்ச்சியா பண்ணுங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சிகள்லாம் பண்ணுங்க. அது உங்களுக்கு மோர் தென் எனர்ஜி கொடுக்கும். இதோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், மீனத்துக்கு தெய்வ வழிபாடு ரொம்ப கை கொடுக்கும். ஆன்மீகத்துல இவங்க முழுகிட்டாங்கன்னா இவங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆராவை கொடுக்கும். எனவே ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க. தினமும் காலையில எழுந்தும் இஷ்ட தெய்வத்தை வணங்கி இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த டே ஸ்டார்டிங்ல அதெல்லாம் நீங்க பண்ணி அந்த டேவை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு செம எனர்ஜியா இருக்கும். காலைல மங்களகரமான இசைகளோட பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி உடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மோர் தென் எனர்ஜி அது கொடுத்துரும். ஸோ இதான் சிம்பிள் ட்ரிக். எனவே இந்த மாதத்துல ஹெல்த் ரீதியா ட்ரபிள் இல்ல. உங்க மனசை நீங்க பராமரிக்கிறதுக்கு சின்ன சின்ன யோகா, சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, இந்த பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணுங்க. இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஆன்மீகத்துல உங்களை அதிகமா புகுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா நல்ல மேன்மை அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கும். ஓவராலா இந்த ஜூலை மாதம் மீனத்துக்கு பெருசா எதுவும் ப்ராப்ளமேட்டிக்கா இல்லை. எல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. நிறைய நல்ல மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மன நிறைவு, மன நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிடும். அது இந்த மாதத்துல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.